சிம்பனி இசையை உருவாக்கியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா. இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி விழா நடத்தப்படும் என்று பேரவையில் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். சிம்பனி நிகழ்ச்சியை லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசு நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற இறுதிக்கெடு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது பாஜக. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாட்டை அடுத்து தெலுங்கானா பேரவையிலும் தீர்மானம். வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். நாகர்கோவிலில் சாலையில் நடுவில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்குடன் இளைஞர் விழுந்த விவகாரம். மாநகராட்சி ஊழியர்கள் 2 சஸ்பெண்ட். ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் விசாரணை. சிபிசிஐடி 40 கேள்விகள் கேட்டதாக சுதாகரன் பேட்டி. அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில உண்மையான பதில சொல்லிட்டேன். 40 கேள்விகள் என்று நினைக்கிறேன். 40 கேள்விகள். விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் திரைப்படத்தை வெளியிட மேலும் 4 வாரங்கள் தடை. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவால் படம் இன்று வெளியாக வாய்ப்பில்லை. வீரதீர சூரன் படம் வெளியாகாத நிலையில் ராமநாதபுரத்தில் ரசிகர்களில் 2 தரப்பினரிடையே தகராறு. மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு. நெல்லையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க சாத்தியமில்லை என்று அறிக்கை. நிதிச்சுமையால் திருச்சியில் மெட்ரோ ரயிலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். எட்டு ஆண்டுகள் பழமையான ஏசியை திரும்ப பெற மத்திய அரசு திட்டம். மின் நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 16 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். 14 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 2 மேல் சிகிச்சைக்காக தருமபுரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பிரிந்ததுதான் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க திட்டமா என்ற கேள்விக்கு பதில். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் சந்திப்பதால் கூட்டணி குறித்து பேச வாய்ப்பு. கடலூரில் கடும் வெயிலால் பைக்கிற்குள் புகுந்த சாரை பாம்பு. லாவகமாக பிடித்து காப்புக்காட்டில் விட்ட பாம்பு பிடி வீரர். இந்த இடத்த ஏறணும்னு நேரம் இங்கதான் வருது. உதகை கவர்னர் சோலை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பாதி உடலை சாப்பிட்டு சென்ற நிலையில் பொதுமக்கள் அச்சம். மதுரையில் பள்ளி சீருடைக்கு மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லரை வைத்து அளவெடுத்ததாக புகார். ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் மீது போக்ஸ்கோ வழக்கு பதியப்பட்ட நிலையில் மாணவிக்கு ஆதரவாக போராட்டம். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்தார் ட்ரம்ப். இந்திய பங்குச்சந்தைகளில் ஆட்டோமொபைல்ஸ் பங்குகள் விலை கடும் சரிவு. கேரளாவில் இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததில் நல்வாய்ப்பாக தந்தை மற்றும் 6 வயது மகன் உயிர் தப்பினர். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில்.
கேரள மாநிலம் பாலக்காட்டில் 6 வயது மகன் மற்றும் தந்தை அமர்ந்திருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிந்த திக் காட்சிகள்தான் இவை. மன்னார்காடு சாந்தபாடியைச் சேர்ந்த ஹம்சகுட்டி என்பவர் தனது 6 வயது மகனுடன் நயாடு குன்னு என்ற பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது செல்போனுக்கு அழைப்பு வந்ததால் பைக்கை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு அதில் அமர்ந்தபடியே பேசினார். சில வினாடிகளில் யாரும் எதிர்பாராத வகையில் பைக் என்ஜினில் தீ பற்றியது. தீயை கண்டதும் சுதாரித்த ஹம்சகுட்டி தனது மகனுடன் உடனடியாக இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி உயிர் தப்பினார். ஆனால் வாகனத்தின் முன்பக்கம் நின்று கொண்டிருந்த 6 வயது சிறுவனுக்கு காலில் லேசான தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு, இருமொழிக் கொள்கை விவகாரங்களில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஸ்டாலினின் வாக்கு வங்கி குறையும் அபாயத்தில் இருப்பதால் பிரிவினைவாத அரசியலை அவர் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இருமொழிக் கொள்கை குறித்த தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பதிலடி கொடுத்துள்ளார். யோகி ஆதித்யநாத் தங்களுக்கு பாடம் எடுப்பது அரசியலின் அவல நகைச்சுவை என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரி அல்ல என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மொழி திணிப்பு மற்றும் ஆதிக்கத்தை மட்டுமே எதிர்ப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இது வாக்கு அரசியலுக்கான சண்டை அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், கண்ணியம் மற்றும் நியாயத்திற்கான போராட்டம் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டியும் மோகன்லாலும் பல ஆண்டுகளாக இணைபிரியாத நண்பர்களாக இருந்து வருகின்றனர். 50ற்கு மேற்பட்ட படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தாலும் 2008ஆம் ஆண்டு வெளியான 2020 படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்காதது அவர்களது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்து வந்தது. 2013ஆம் ஆண்டு வெளியான மம்முட்டியின் கடல் கடன்னு ஒரு முத்துக்குட்டி படத்தில் மோகன்லால் நடித்திருந்தாலும் கேமியோ கதாபாத்திரத்திலேயே தோன்றினார். இந்த நிலையில் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாகவும், அப்படத்திற்கு தற்காலிகமாக MMM என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி அவர்களது ரசிகர்களை குஷியாக்கியது. மேலும் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் மம்முட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதன் காரணமாக திரைத்துறையில் இருந்து பிரேக் எடுத்துள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியாகி தீயாய் பரவியது. இது வதந்தி என கூறி தகவலை மறுத்த MMM படக்குழு மம்முட்டி நோன்புக்கு பின் படப்பிடிப்பில் இணைவார் என விளக்கம் அளித்தது. இதனால் மம்முட்டி ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிமலையில் தரிசனம் செய்த நடிகர் மோகன்லால் மம்முட்டியின் முழு பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் உஷப்பூஜை செய்தார். இது தொடர்பான ரசீது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது. இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற எம்புரான் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால், மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்த ரசீதை தேவசம் போர்டில் இருக்கும் யாரோ கசிய விட்டதாக கூறினார். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு பூஜா, அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். மோகன்லாலின் இந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்த சபரிமலை தேவசம் போர்டு, தங்கள் ஊழியர்கள் யாரும் ரசீதை கசிய விடவில்லை எனவும், மோகன்லால் தவறுதலாக கூறியிருந்தால் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்ததற்கு பத்திரிகையாளரும்
அரசியல் ஆய்வாளருமான அப்துல்லா என்பவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மம்முட்டிக்கு தெரியாமல் மோகன்லால் பூஜை செய்திருந்தால் தவறில்லை, ஆனால் தெரிந்தே செய்திருந்தால் அதற்காக மம்முட்டி இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமிய நம்பிக்கையை பின்பற்றும் ஒருவர் அல்லாவை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமெனவும் மோகன்லால் பூஜை செய்தது குறித்து மம்முட்டி விளக்கமளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பதிலளித்துள்ள மோகன்லால், மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்ததில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். இப்படி சர்ச்சை ஒரு பக்கம் கொழுந்துவிட்டு எரிய மம்முட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் எம்புரான் படத்திற்கு வாழ்த்து கூறியுள்ளார். அதற்கு மோகன்லால் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தளபதி படத்தின் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க என்ற பாடல் பாணியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இருவரும் இணைந்து சமாளிப்பதாக அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஹார்ட்டினை பறக்கவிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்.